அரசு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உரிமையில் பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் புதல்வன் திட்ட விழாவில் நடந்த சுவாரஸ்யங்களும் சர்ச்சைகளும் குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று தமிழக அரசின் சார்பில் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் காலோன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம வாரிய துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், எம்எல்ஏக்கள் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கல்லூரி மாணவர்கள் கூட்ட அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் உள்பட திமுக ஆதரவாளர்கள் ஏராளமானோர் சென்றனர். இதனால் கூட்ட நெரிசல் உண்டானது. உள்ளே வந்த திமுகவினரை அமர வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்த மருத்துவக் கல்லூரி முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இருக்கை இல்லாததால் நின்றபடியே நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேசும்போது திமுக நிர்வாகிகள் பலரும் இருக்கையில் அமர்ந்தபடியே தூங்கி வழிந்தனர். இதனை கல்லூரி மாணவர்கள் சிரித்தபடியே பார்த்தனர். மேலும் நிகழ்ச்சியில் 2500க்கும் மேற்பட்டோருக்கு வங்கி டெபிட் கார்டு வழங்குவதாக இருந்தது. ஆனால் 5 மாணவர்களுக்கு மட்டும் கார்டு வழங்கிவிட்டு அமைச்சர் அமர்ந்து கொண்டார். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. விழாவில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் இடஒதுக்கீடு குறித்து பேசி சர்ச்சையை கிளப்பினார். இடஒதுக்கீடு குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும், பீகார் மாநிலம் கணக்கெடுப்பு நடத்தி என்னவானது, ஹைகோர்ட் ரத்து பண்ணிட்டான், சுப்ரீம் கோர்ட்டும் தடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என நீதிமன்றங்களை ஒருமையில் பேசினார். 2 பங்கு உறுப்பினர்களை கொண்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், யாரையும் சொல்ல வேணாம். 69% இடஒதுக்கீடு மத்திய அரசு சென்சஸ் எடுத்தால் மாநில அரசு எடுக்கலாம். பீகாரிலும் எடுத்து என்னாச்சு, ஹைகோர்ட் ரத்து பண்ணிட்டான், சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டான். பேச்சோடு பேச்சாக உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதல்வர் ஆவார் என்ற வகையில் தனது அனுமானத்தை வெளிப்படுத்தினார். அதாவது தற்போது உதயநிதியை துணை முதல்வர் என கூறக்கூடாது, 19ஆம் தேதிக்கு பிறகுதான் கூற வேண்டும் என சொல்லி சமாளித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரமக்குடியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பினரும் எம்எல்ஏ காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க நிகழ்ச்சியிலும் மோதல் உண்டாகுமோ என்ற பதற்றம் நிலவியது. ஆனால் போலீசார் ஏராளமானோர் பணியில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்தியாவின் 3வது தூணாக விளங்கும் உச்சநீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் அவன் இவன் என ஒருமையில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சு இணையதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.